வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு புது ரெசிபி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிரண்டையில் எப்படி ரசப்பொடி பண்ணுறது. பிரண்டை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இதுக்கு பிரண்டையில் எண்ணெய் காய்ச்சி காமிச்சிருக்கேன். மூட்டு வலிக்கு, இந்த முதுகு வலி இந்த இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணலான்னு. இப்போ பிரண்டையில் எப்படி ரசப்பொடி பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதில் ரசம்னாக்கா பர்மனெண்ட்டாக நம்ம எப்போவும் ரசம் சாப்பிட்டுட்டே இருப்போம். வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் இந்த ரசம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிஸ்டம்களில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. அது சேம் ஆஸ் எல்லாருக்கும் மூட்டு வலி, போன் ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. போனுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணோம் இந்த பிரண்டை. அதுதான் எல்லோரும் டாக்டர் சொல்கிறதும் அதுதான். இதே இப்போ டேப்லெட்டாக கூட வருது. கேப்சூல் மாதிரி ஃபில்அப் பண்ணி எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அதனால் இப்போ நான் எப்படி அதில் ரசம் பண்ணுறது, ரசப்பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் அப்படியே ரசம் இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். ஒரு ஆயில் கீல் எதுவுமே கிடையாது, ட்ரை பவுடர் தான். இப்போ எப்படி அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் பாருங்கள் பிரண்டை. நீங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு பிரண்டைன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படி தான் இருக்கும் பிரண்டை. பார்த்தீங்களா, இந்த பிரண்டையில் நிறைய நாட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி லீவ்ஸ் இருக்கும். நிறைய நரம்பு மாதிரி இருக்கும். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அது கருவேப்பிலை, 1 கப் கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சப்பொடி. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ரசப்பொடிக்கும் போடுற மாதிரி மிளகு, சீரகம், தனியா, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் பேடகி மிளகா போட்டிருக்கேன் கலருக்கு. இது ரெகுலர் மெட்ராஸ் சில்லி, மெட்ராஸ் ரெட்டு மிளகா இருக்குல்ல, கார மிளகா. அது எப்படி ரசப்பொடி பண்ணுறது அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அதனால் இப்போ அதை பார்த்துக்கோங்க. எப்படி ஒன்றா எப்படி போட்டு ட்ரை கிரைண்டிங் தான், நோ ஆயில், நத்திங். அப்படி பண்ணி நீங்கள் கிறிஸ்ப் கிரைண்டிங், நைஸாக கூட கிடையாது, கிறிஸ்பாக அரைச்சா போகிறோம். ரசப்பொடிக்கு இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு புளி தக்காளி போட்டு கூட ரசம் வைக்கலாம். புளி ரசம் மாதிரி வேணும்னா பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு இல்லாமல் வைக்க ஏற்கனவே நம்ம பருப்பு போட்டிருக்கோம், துவரம் பருப்பு. அதனால் திடீர்னு யாரானு கெஸ்ட் விட்டுட்டாங்க கூட, உங்களுக்கே அவசரம் பசிக்கிறது சாப்பிட்ணுன்னா ஜஸ்ட் ஒரு புளி ஒரு உருண்டை, ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டை போட்டு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வச்சிடலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு உங்கள் ஃபேமிலி கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. துவரம்பருப்பு போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. போட்டால் நல்லது, போடாட்டால் கூட இதில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இதில் சேர்க்க வேண்டியது புளி தக்காளி சேர்த்து திடீர் ரசம் பண்ணலாம். பருப்பு போட்டும் பண்ணலாம். திடீர்னு இல்லை முடியல, பண்ண முடியல, இல்லை எங்கோ இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லை நான் உப்பு எதுவும் போடல. ரசப்பொடி வெறும் ரசப்பொடி தான், ட்ரை ரசப்பொடி. இதில் உப்பு கிப்பு எதுவுமே கிடையாது. உப்பு, வெல்லம், எண்ணெய் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி கிரைண்ட் பண்ண போகிறோம். கிறிஸ்ப் கிரைண்டிங், நாட் நைஸ் கிரைண்டிங். ஓகேங்களா. திஸ் இஸ் பிரண்டை ரசம். அடமெண்ட் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது பிரண்டை. எல்லார் வீட்லேயும் இந்த இதை எடுத்து கொஞ்சம் சொருகினால உங்கள் தொட்டியில் ஃப்ளாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு சின்ன தொட்டியில் இப்படி சொருகினால அது வந்துடும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் எப்படி வேணால் அது தானாக வரும். நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். இப்போ அடுப்பு பற்ற விட்றேன் பாருங்கள். இதில் ஒன்றும் எண்ணெய் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா, எண்ணெயில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த கட்டி பெருங்காயம் போட்டுறேன். கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகட்டும். நல்லா பொரிஞ்சுக்கும். கொஞ்சம் ஸ்டிஃப் இதாகிடுதுன்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பெப்பர். பெப்பர் போட்டாச்சு. இப்போ சீரகம் போடுறோம். அது ஒன்றுக்கு ஒன்று சூடாகி கொஞ்சம் வறுபட்டு வரும். நெக்ஸ்ட் நாம் துவரம்பருப்பு போடலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, அந்த துவரம்பருப்பு கொஞ்சம் போடலாம். அளவெல்லாம் நீங்கள் ஆல்மோஸ்ட் சரி சமனாகவும் போடலாம். அது ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு திடீர்னு காரம் நல்லா வேணுன்னா மிளகு நிறைய சேர்த்துக்குங்க. இல்லை எங்களுக்கு காரம் குறைச்சல வேணுன்னா மிளகா குறைச்சிருங்க. மிளகாயெல்லாம் குறைச்சிருங்க. சீரகம், மிளகு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக போட்டால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தனியா பாருங்கள், அதே மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு போட போகிறேன் தனியா. இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே பார்த்து வறுத்தானே உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் வருது, கலர் மாறுறது இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி வச்சுக்கலாம். ரெடியாக ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பேசினில், அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆறினது நீங்கள் கிறிஸ்பாக கிரைண்ட் பண்ணிடலாம். மிளகா போட போகிறேன். இப்போ மிளகா போட்டேன், பேடிகை மிளகாவும் போடுறேன். இப்போ பாருங்கள், பிரண்டை போடுறேன். பார்த்திங்களா, ஒரு கப்பு பிரண்டை வச்சுருக்கேன்ல, எல்லாம் சூடாகிடுது. இப்போ அதோடு சேர்த்து பிரண்டை போடுறேன். பிரண்டையில் வெறும் பிரண்டை, அதோட இலையும் இருக்க பிறகு அதுவும் சேர்த்து போடலாம். அதையும் நிறையா சத்து இருக்குது, அது ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு தெரியாது. அதையும் சேர்த்து நீங்கள் இதில் அலம்பி இதில் காய வச்சு இதில் போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரண்டையில் இருக்கிற அந்த லீஃபு எல்லாம் சேர்த்து இதில் போடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடுறோம். அவ்வளோதாம்மா, ஆயிடுது. இது அப்படி நீங்கள் பாண்லியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த பாண்லி சூடுக்கே நல்ல ஒரு பதம் வந்துடும். பதமும் வரும், அதே டைத்தில் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் மிக்ஸி. பிரண்டை ரசப்பொடிக்கு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் சொன்னேன். இப்போ அது ட்ரையாக வறுத்தாச்சு. அது சூடெல்லாம் இப்போ ஆறி கரெக்டாக மிக்சியில் அரைக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ க்ளீனாக இருக்குது. இப்போ மிக்சியில் போட்டு க்ளீனாக நம்ம அரைச்சோன்னா நல்லா கிறிஸ்பாக கிரைண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைனல் கிரைண்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதுங்களா ரசம் பவுடர், பிரண்டை ரசம் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. பிரண்டை ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பிரண்டை ரசப்பொடி முடிஞ்சுடுத்து. இதுதான் இது ரசப்பொடி இப்படி தான் இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். பாருங்க, இங்கே கிறிஸ்பாக இருக்கும். இது ஒன்றும் நைஸ் கிரைண்டிங் கிடையாது. இது நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு நிச்சயமாக வச்சுன்னு சாப்பிட்லாம். ஒன்றும் இது இருக்காது. ஜஸ்ட் இஸ் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் பிரண்டையில் எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். எல்லோரும் தொகையில் உண்டு தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, இதில் நல்ல பிரண்டை ரசம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, பேக் பெயின், நெக் பெயின், போன் பெயின் இருக்கவெல்லாம் இது வந்து நல்லா ஹீல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். சும்மா நம்ம வந்து பிரண்டை ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாது. இட்ஸ் நாட் ஒர்த். அது நல்லாவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி ரசம் மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா போய் உங்கள் ப்ளட்டில் போய் அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ உங்கள் போனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஸோ போன் வில் பிகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்துவாக இருக்கும். உள்ளே இருக்கிற பேக்டீரியாஸ் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்திங்கன்னா யூ ஃபீல் த ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் பாடி. எப்போ ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் வாக்கிங் போகும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியும் போன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் நீங்கள் போன் ஹெல்த் காப்பாற்றலாம். ப்ளஸ் நிறைய கேப்சூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது உங்கள் இஷ்டம், எப்படி சாப்பிட்றீங்களோ அது வேறு விஷயம். பட் திஸ் இஸ் அ நேச்சுரல் மெடிசன் ஃபார் போன். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, ரொம்ப 100 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து இது யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. எப்போது ஒரு இது வீட்டில் ஏதாவது ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும்போது அது தொகையில் மாதிரி பண்ணி சாப்பிட்டு விட்டுருவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாதாக்கும் நெஞ்சின்னு இருப்பாங்க. எப்பவுமே சாப்பிட்லாம் பிரண்டை. உங்களுக்கு ஒன்றும் அது ஹார்ம்ஃபுல்லே கிடையாது. சைடு எஃபெக்டே வராது. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உள்ள பொருள். அது சீப் அண்ட் பெஸ்ட். உங்கள் வீட்டுக்குள்ளே பிரண்டையை வளர்க்கலாம். சின்ன தொட்டியில் இப்படி அந்த பிரண்டை நான் காமிச்சல அது இப்படி சொருகிட்டானா அது தானாக வந்துருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் ரசப்பொடி பண்ணிக்கலாம், எப்போ வேணும் தொகையில் பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அது எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுங்கிறது ரசப்பொடி பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் நல்லா இருக்கும். ஓ, இன்றைக்கி நம்ம பிரண்டை ரசம் சாப்பிட்டோம். நீங்கள் தெரியாமே அது உடம்பு ஹெல்த்தியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். ப்ளீஸ்.